யாக்கோபு நல்லவேலாம் கிடையாது. ஆனால் அவனுக்குள்ள இருக்க குணாதிசயம் தெரியுமா? தான் தப்பு பண்ணிட்டு தெரிஞ்ச உடனே மன்னிப்பு கேட்டுருவான். நான் தப்பு பண்ணிட்டானா அந்த மன்னிப்பு கேட்டு அந்த தப்பா நிச்சயம் வேண்டாம் மடியும். ஆனால் ஏசாவில் அதிகமாக தப்பு பண்ணது யார் தான்? யாக்கோபு. ஆனால் தவறுக்கு நிச்சயவான் மனம் வருந்துவான். மனம் வருந்தி ஆண்டவரே என்ன செஞ்சிருங்க, நீங்க மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அவன் ஒப்பு கொடுத்து மனம் மாறினவன். ஆண்டு சொல்றாரு, நான் யாக்கோபை நேசித்தேன்ட்டாரு. அப்போ என்ன எதிர்பார்க்கிறாரு? ஏன் ஏசாவை வெறுத்தாருங்க? பிரசங்கத்தை கேட்டுட்டு மனசை மாத்தாம என் சுபாவம் இப்படிதான் இருப்பேன், நான் மாற மாட்டேன்னு சொன்னா வெறுத்துருவாரு. ஆனா நான் பிரசங்கத்தை கேட்டு ஆண்டவரே சாரி, நான் இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் என்கிட்ட இருக்குது, நான் மாத்திக்க ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு மனத்தை மாத்திட்டே வந்தீங்க அப்படின்னா, கோபத்தை குறைச்சிட்டு உணர்ச்சியை கண்ட்ரோல் பண்ணிட்டு பாவம் செய்யாம விட்டுட்டு இந்த மாதிரி மாறிட்டே வந்தீங்கன்னா, கதை சொல்றாரு, நான் உன்னை சிநேகித்தேன்றாரு.